ப்ரோமோ தமிழ் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னா, குமார் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ராஜி மீனாவை அனுப்பிவிட சொல்கிறாரு. டே உங்களால் எந்த பிரயோஜனமும் இல்லை, அவங்கள அனுப்பிவிட்டுங்கடான்னு சொல்கிறாரு. அவங்கள அதை செய்கிறதுக்காக வருவாங்க. அப்போ மீனா என்ன பண்ணுறாங்க, பயங்கர கோவத்தில் கத்திட்டு இருக்காங்க. டே யாரா நீங்களாம், எதுக்குடா எங்களை கடத்தி வச்சிருக்கீங்கன்னு சொல்லி கத்துறாங்க. அப்போ குமார் ஃப்ரெண்ட்ஸில் ஒரு ஆள் வந்து அக்கா கொஞ்சம் கத்தாமல் அமைதியாக இருக்கான்னு சொல்லுவார். அதை கேட்டோன்னு மீனாக்கு இன்னும் கடுப்பாது. என்னது அக்காவை அடி வெளுத்து போட வேண்டாம், யாருக்கு யாரா அக்கான்னு சொல்லி திட்டுவாங்க. அப்போ குமாரோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் சரி கொஞ்சம் அமைதியாக இருங்க, உங்களை நாங்கள் ரிலீஸ் பண்ணுறதுக்கு தான் வந்திருக்கோம், உங்கள் கட்டெல்லாம் அவுத்து விட்றோம், நீங்கள் இங்கேருந்து கிளம்பலாம்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு ராஜிக்கு மீனாக்கு ஒரே குழப்பமாக இருக்குது. யாரா நீங்களாம் உங்கள் இஷ்டத்துக்கு கடத்திட்டு வரீங்க, உங்கள் இஷ்டத்துக்கு கிளம்ப சொல்கிறீங்க, எதுக்குடா இதெல்லாம் பண்ணுறீங்கன்னு கேட்பாங்க. ஆனால் குமாரோட ஃப்ரெண்ட்ஸ் எந்த பதிலும் சொல்ல மாட்டாங்க. அதுக்கான காரணம்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை, ஒழுங்காக கட்ட அவுத்து விட்றோம், இங்கேருந்து கிளம்புங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நடக்குதுன்னா, இவங்க கட்ட அவுத்து விட்ட அடுத்த செகண்டு ராஜி மீனாவை அவங்க மாஸ்கெல்லாம் பிடிச்சி இழுக்கிறாங்க. குமாரோட ஃப்ரெண்ட்ஸோட முகத்தெல்லாம் அடையாளம் பார்த்துறாங்க. அதுக்கப்புறம் அவங்களே மிரட்டுவாங்க. இங்கே பாருங்கடா உங்கள் முகத்தெல்லாம் நாங்கள் நல்லா அடையாளம் பார்த்துட்டோம், ஒழுங்கா இப்போ உண்மையை சொல்றீங்க, இல்லை போலீஸ் ஸ்டேஷனில் போய் கேஸ் கொடுத்துருவோம் அப்படின்ற மாதிரி மிரட்டுறாங்க. அதை கேட்டோன்னு குமாரோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் பயந்துறாங்க. அக்கா போலீஸ் கேஸ்லாம் வேணாங்க்கா, நாங்கள் உங்களை கடத்தவே வரல, கல்யாணம் பண்ண கடத்த தான் வந்தோம், தவறுதலாக உங்களை கடத்திட்டோம்னு சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னு ராஜி மீனாக்கு ஷாக் ஆகுது. என்னதே கல்யாணம் பண்ண கடத்த வந்தீங்களா, இந்த தங்கமேல் வீட்டில் வந்து பிரச்சனை பண்ணீங்களே முறமாமே கோஷ்டி அவங்களாடா நீங்கள், ஏன்டா அவங்க குடிகார பையனுக்கு பொண்ணு தரலன்னா பொண்ணை கடத்துவீங்களா, நடங்கடா ஸ்டேஷனுக்குன்னு மிரட்டுறாங்க. அதை கேட்டோன்னு குமாரோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு இன்னும் ஷாக் ஆகுது. வேற வழியெல்லாம் உண்மையை சொல்லிடுறாங்க. அக்கா நாங்கள் முறமாமே கோஷ்டி தான் இல்லை, குமாரவேலோட ஃப்ரெண்ட்ஸு, அவன் சொல்லி தான் இந்த வேலையெல்லாம் பண்ணோன்னு சொல்கிறாங்க. இப்போ ராஜி வந்து எங்கள் அண்ணன் தான் கேட்பாங்க. அவங்களும் ஆமான்னு சொல்கிறாங்க. குமாரும் வெளியே தான் இருப்பார். ராஜி மீனா வந்து குமார்கிட்ட பயங்கரமாக சண்டை போடுறாங்க. ராஜி வந்து இப்படி ஒரு கேவலமான வேலையை பார்த்துருக்க, உனக்கு அசிங்கமா இல்லையான்னு திட்டுவாங்க. அது குமார் வந்து நான் எதுக்கு அசிங்கம் பண்ணோம், இதே மாதிரி தானே என் வீட்டு கல்யாணத்தை அவங்க நிப்பாட்டினாங்க, அதுக்கு பழி வாங்குறதுக்கு தான் இப்படி பண்ணேன்னு சொல்கிறாரு. மீனாலாம் இருறா இந்த விஷயத்தை எங்கள் வீட்டில் சொல்கிறேன், எங்கள் வீட்டு ஆளுங்கள்லாம் போலீஸ் ஸ்டேஷனில் உட்கார வச்சல, அதே மாதிரி உடனே ஸ்டேஷனில் உட்கார வைக்கணும் மாட்டுறாங்க. அதை கேட்ட குமாருக்கு பயங்கர ஷாக் ஆகுது. அதுக்கப்புறம் நடக்குதுன்னா, மீனாவும் ராஜுவும் ஒரு ஆட்டோ பிடிச்சி மண்டபத்துக்கு வேகமாக போயிட்டு இருக்காங்க. போற வழியில ராஜி வந்து அவங்க அண்ணன் மேல கோவப்பட்டு புலம்புறாங்க. எவ்வளவு தைரியம் தான் இந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ணியிருப்பேன், உடனே இந்த விஷயத்தை வீட்டில் சொல்லணும், எங்க அண்ணனை பத்தி எல்லாத்தையும் மாட்டி விடணும்னு சொல்றாங்க. அதுக்கு மீனா வந்து ராஜி கொஞ்சம் பொறுமையாரு, இப்ப இந்த விஷயம் நம்ம வீட்டில் தெரிஞ்சா என்ன நடக்கும், மாமா பயங்கரமா கோவப்படுவாரு, எல்லாருமே கோவப்படுவாங்க, அதுக்கப்புறம் கல்யாணத்தை விட்டு சண்டை கிளம்பிடுவாங்க, அதெல்லாம் வேணாம், இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கணும், அதனால இந்த விஷயம் யாருக்கும் தெரிய வேணாம், மறைச்சிடலாம் சொல்றாங்க. இந்த பக்கம் கல்யாண மண்டபத்தில் என்ன நடக்குதுன்னா, ராஜி மீனாவை எல்லாரும் தேடி பார்க்குறாங்க, எங்கேயுமே அவங்க கிடைக்கல. இப்போ கோமதிலாம் லைட்டாக பயந்துடுறாங்க, ஏதாவது பிரச்சனையா இருக்குமோன்னு யோசிக்கிறாங்க. அப்போ பாக்கியம் சும்மா இல்லாமல் என்ன சம்பந்தி உங்க ரெண்டு மருமகளும் இன்னும் கிடைக்கலையான்னு கேட்குறாங்க. கோமதியும் வருத்தமா ஆமான்னு சொல்லுவாங்க. உடனே பாக்கியம் நக்கல் பண்ணுறாங்க, ஏற்கனவே ஓடி வந்தவங்க தானே, திரும்ப எங்கேயும் ஓடி போயிருப்பாளுகளோ அப்படின்ற மாதிரி நக்கல் பண்ணுறாங்க. அதை கேட்டு பாண்டியன்லேருந்து எல்லாருக்குமே செம கடுப்பாகுது. முக்கியமாக குள்ளலிலாம் பாக்கியத்திட்ட சண்டைக்கு போயிடுறாங்க. எங்கள் வீட்டு பொண்ணுங்களை பற்றி நீங்கள் எப்படி தப்பாக பேசலாம்னு சொல்லி சண்டைக்கு போயிடுவாங்க. அதுக்கு பாக்கியம் வந்து நான் சும்மா விளாட்டுக்கு தாமா சொன்னேன்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் குழலி விட மாட்டாங்க. அதுக்குன்னு இப்படிலாம் பேசுறீங்களான்னு சொல்லி செம்ம கடுப்பாவாங்க. லாஸ்ட்டாக பாக்கியம் வந்து சாரிம்மா நான் பேசின தப்பு தான், நான் இனிமேல் பேச மாட்டேன்னு சொல்லி மன்னிப்பு கேட்டு தான் போகிறாங்க. கடைசியாக என்ன நடக்குதுன்னா, ராஜியும் மீனாவும் கல்யாண மண்டபத்துக்கு வந்துடுறாங்க. அதோட தான் இன்னைக்கு சீரியலில் முடிச்சிருந்தாங்க. இதுக்கப்புறம் நடக்கும்னா, ராஜி மீனாவை பார்த்தோன்னா கோமதி விசாரிப்பாங்க, எங்கடி போனீங்க, எவ்வளோ நேரம் உங்களை தேடுறதுன்னு விசாரிப்பாங்க. ராஜி மீனா வீட்டுக்கு போனேன்னு சொல்லி ஏதாவது போய் சொல்லி சமாளிப்பாங்க. நடந்த உண்மையை எல்லாட்டிருந்து மறைச்சிடறாங்க. கடைசியாக சரவணுக்கு தங்கமேலுக்கும் பல பிரச்சனைகளை தாண்டி நல்லபடியாக கல்யாணம் நடந்து முடியுது. ஆமாங்க, இன்னைக்கு வந்து ப்ரோமோல தெளிவாகவே கட்டியிருந்தாங்க. இதெல்லாம் பற்றி உங்கள் கருத்தை நான் மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சினா ஒரு லைக்கை தட்டுங்க. நம்ம சேனல் ப்ரோமோ தமிழ் ரிவ்யூ இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ப்ளீஸ் கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உடனே கொண்டு சீல் அப்டேட் கொடுத்துட்டே இருக்கேன். பை கைஸ்.